தக்லி அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அது என்ன பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் முதல்ல தெரியாது. இந்த கதையில அதற்கான விடை இருக்கு, கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நாம பார்க்க இருக்கிற சிறுகதை எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள தக்லி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த தக்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேடக்கூடிய ஒரு ஆசிரியர்களை பற்றின ஒரு சிறுகதை தான் இது. இந்த கதை எந்த தொகுப்பில் இருக்குது அப்படின்னா, கரும்பலகை கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், தொகுப்பாசிரியர் இளம்பருதி அவர்களுடைய பருதி பதிப்பகம் மூலமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் ஆசிரியர்களுக்கான பள்ளி தொடர்பான நிறைய சிறுகதைகளும், நிறைய தமிழகத்தோட சிறந்த பிரபலங்களுடைய கல்வி கட்டுரைகளும் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு. ஆசிரியர்கள் எல்லாரும் நிச்சயம் ஒரு முறை படிக்கணும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தக்லி. 3/4 மணி நேரமாக இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க எல்லா ஆசிரியர்களும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தோட சேர்மன், அதாவது விஜயராகவன் அப்படின்னு ஒரு சேர்மன். இவர் அந்த பள்ளிக்கூடத்தோட தலைவராக இருந்து நிறுவனத்தை நடத்தி வந்துட்டு இருக்காரு. இவருக்கு இது போல நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு, ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் தான். அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகித்து வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு போன அந்த தக்லிங்கிற வார்த்தையை தான் எல்லாரும் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆசிரியர்கள் அந்த தக்லி அப்படிங்கிற வார்த்தையை தேடுறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பள்ளியோட கரஸ்பாண்டன்ட் வந்திருக்கிறாரு, எல்லா ஆசிரியர்களும் அவரோட ரூமுக்கு வாங்க, அங்கே ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரும் பயந்து போய் ஒரே பதட்டத்தோட பவ்யமாக போய் அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஜயராகவன் அப்படிங்கிறவர் அந்த நிறுவனத்தோட கரஸ்பாண்டன்ட் பேச தொடங்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இப்போ வர 1997ஆம் ஆண்டு அதில் வருது இது. இந்த நம்மளுடைய சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டேவோட கோல்டன் ஜூப்ளி வருது. ஸோ அதனால் அதை நம்ம கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னு இருக்கோம். அதனால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய டான்ஸு, பாட்டு, சுதந்திர தினத்தை அடிப்படையாக வச்சு நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிற மாதிரி எல்லாரும் ஏற்பாடு பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் ஆசிரியர்கள், உங்களுக்கு இதை நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நல்லா பண்ணிடலாம்ல, இதுலேயும் நான் உங்ககிட்ட நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வந்த விஷயத்த ஒரு பணக்கார தோரணையோடு பேசுகிற மாதிரி அந்த இடம் இருக்கும். அதை சொல்லி முடிச்சுட்டு விழாவை கொண்டாடிடுங்க. ஏன்னா இந்த விழாவுக்கு மத்திய அமைச்சர் ஒருத்தர் வராரு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் நம்ம ஃபேக்ட்ரிக்கு ஒரு புதுசாக ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு அப்ரூவல் கொடுக்கவும் அவரை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு காந்தியவாதி, ரொம்ப கதர் ஆடை தான் உடுத்திட்டு வருவார். அதனால் இந்த சுதந்திர தினத்துக்கு காந்தி அடிப்படையிலான நிறைய விஷயங்களை நாம் பண்ணிட்டு அவர் அசத்திட்டோம் அப்படின்னா, அதை வச்சு நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லோரும் டீச்சர்ஸ் நல்லா பண்ணிடுவீங்கன்னு தெரியும், ஸோ சிறப்பாக செஞ்சுருங்க, ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை பார்த்தோம். பண்ணிடுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வெளியே போகிறாரு. இந்த கரஸ்பாண்டன்ட் விஜயராகவன் போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, என்னெல்லாம் வாங்கி கண்காட்சிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அந்த லிஸ்ட்டை எடுத்து வாசிக்கும் பொழுது, அவங்க அப்பா எழுதி கொடுத்த லிஸ்ட்டு அது. அவர் வாசிக்கும் பொழுது கை கடிகாரம், பாக்கெட் கடிகாரம், குரங்கு பொம்மை, நூல் நூக்கிற ராட்டினம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் கடைசியாக இந்த தக்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. இப்போ இதை என்ன வார்த்தைன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. ஒரு ஹிஸ்ட்ரி சார் என்ன சொல்கிறாருன்னா, தக்லின்னு ஒரு வார்த்தை இருக்கா, நூல் நூறுப்பு சம்மந்தமாக தான், ராட்டை சம்மந்தமாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் தக்லின்னு ஒரு ஐட்டம் இருக்கா, இதை எப்படி நம்ம சொல்கிறது, எப்படி வாசிக்கிறது, இதை தக்லியா தக்களியா எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரே குழப்பம். இந்த குழப்பத்துக்கு இடையில ஒரு டீச்சர் என்ன கேட்குறாருன்னா, சார் சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆச்சா, 51 வருஷமா சார், பொன்விழான்னு சொல்கிறாங்களே, 51 கணக்கு வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்கப்பா, விளம்பரத்துலலாம் போட்டிருக்கு, கால்குலேட் பண்ணால் அவ்வளோதான் வரும், பொன்விழான்னு வேற சொல்கிறாங்க, அதனால் 50 வருஷம் தான், நீ பேசாமல் அதை பாருப்பா. இப்போ தலையாய பிரச்சனை இந்த தக்லின்னா என்னன்னு அதை தேடணும், எல்லாரும் அதை தேடுறதுல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. இப்படி எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்த சமயத்தில் காலையில் பர்மிஷன் போட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த ஜனார்த்தனம்ங்கிற வாத்தியார் வராரு.
அவர்கிட்ட வரும்போது இவங்க எல்லாரும் என்ன வார்த்தையை தேடிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது இவருக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. சார் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த என்ன பொருள்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த வார்த்தையை எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம் போனேன். அந்த பாத்ரூம்ல ஒருத்தன் உள்ள இருந்தான், வெளியே இருந்து ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான், ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்கு, நான் சீக்கிரம் உள்ள போகணும்னு. அதனால அவன் கத்துனப்போ சொல்றான், என்னையா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தக்லி வச்சு நூலா நூத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் போட்டான். ஒரு ஆர்கிமிடிஸ்க்கு வந்து யுரேக்காங்கிற வார்த்தை எப்படி மனசுல நின்றுச்சோ, எனக்கு தக்லிங்கிற வார்த்தை அப்போ மனசுல நின்றுச்சு. அதனால தக்லி வந்து நூல் நூற்பு சம்பந்தமா இந்த ராட்டை தொடர்புள்ள வார்த்தை தான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ எல்லாருக்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கிடையில ஒரு டிக்ஷனரி கிடைச்சிருச்சு. அகராதி எடுத்துட்டு வந்து தக்லினா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபார் ஸ்பின்னிங் அப்படின்னு வந்து வருது. அதாவது மேலே வந்து ஊசி மாதிரி கூர்மையாக இருக்கும், கீழே வட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இப்போ தக்லினா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொருளை எடுத்துட்டு வரணுமே, அதை வந்து கண்காட்சிக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தக்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு, அது என்ன அப்படிங்கிறதும் எதோட தொடர்புடையதுங்கிறதும் எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை எடுத்துட்டு வரணுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொறுப்பான ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் அப்படிங்கிற ஒரு சாரோட தலையில இந்த விஷயம் விடியுது. இப்போ இந்த கணேசன் சார்கிட்ட பொறுப்பை படிச்சதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது காந்தி தொடர்புடையது, சரி நம்ம போய் கதர் பவன்ல கேட்போம், அங்க இருக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு போய் கேட்டா அவங்க அப்படி ஒரு பொருளே எங்ககிட்ட கிடையாது, நாங்க சுண்டல் வத்தல், மிளகா வத்தல், கதர் வேஷ்டி, சாமிக்கு மாலை போடுற விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம், நீங்கள் தேடுற பொருள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கைவரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கணேசன் சாருக்கு ஞாபகம் வருது, மோகன்தாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலில் இருக்கான், அந்த பையனோட தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, ஸோ அவருக்கு இந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் கூப்பிடுறாரு. உங்கள் தாத்தாவோட இந்த பொருட்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் வீட்டில் நிறைய மாடியில் அடைச்சி வச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறான். சரி வா போவோன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போகும்போதே கேட்டுக்கிட்டே போகிறாரு, உங்கள் தாத்தாவுக்கு யாராவது தெரிஞ்சவங்க அதே மாதிரி அந்த வயசில் இருக்கிறவங்க இருக்காங்களா, ஏன்னா ஒருவேளை உங்கள் வீட்டில் தேடி கிடைக்கலன்னா கூட அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் மோகன்தாஸ் சொல்கிறான், இல்லை எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சவர் ஒரே ஒருத்தர் தான், மகாதேவன் ஒருத்தர், அவரும் இப்போ அவங்க பையனோட டெல்லியில் செட்டில் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாவை பார்த்து அந்த சாரை அறிமுகப்படுத்துகிறான். அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இப்படி தாத்தா பயன்படுத்தின பொருட்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது சும்மா மாடி ரூமில் தாங்க, இடத்துக்கு பிடிச்ச கேடு, அது மாடி ரூமில் எல்லாமே கிடக்குது, முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, இல்லைனா எங்கேயாவது கொண்டு போய் விற்றுருங்க, அவரால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, தாளம்பூ தனக்கு மணக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர் வந்து எந்த சலுகையும் வாங்கிக்கல, பென்ஷனும் வேணான்னு சொல்லிட்டாரு, இருந்த காலத்தில் மகன்களையும் முன்னேற்றி விடாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த மோகன்தாஸோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திட்டுறாங்க அவங்கள. கணேசன் சாரும் போயிட்டு மேலே போய் அவங்க மாடியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஃபோட்டோக்கள் இருக்குது, காந்தியோட இருந்த இடம், உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டதுக்கான ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோக்கள் இருக்குது. அது எல்லாத்துலேயும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, என்னைக்கு நடந்துச்சு, யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய சாக்கில் தூசி படிஞ்சு போயிருக்கு, அந்த ரூமே பயன்படுத்தப்படாத ரூமாக இருக்குது, சாக்கில் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சாக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த மோகனுக்கு கீழே இருந்து கூப்பிடுறாங்க, தாத்தா தனியாக இருக்கிற ஃபோட்டோ மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வா, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து தாத்தாவோட பழைய பொக்கிஷங்கள்லாம் கண்காட்சிக்கு வைக்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தும் ஒரு குரூப் வந்திருக்காங்க. அப்போ இவர் கணேசன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போ, நான் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாக்காக பிரித்து பார்க்குறாரு. ஒரு சாக்கில் இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த தக்லி அப்படிங்கிற பொருள் வந்து கிடச்சிருது. ரொம்ப தூசி படிஞ்சு போய் இந்த பொருளுக்கு இவ்வளோ மவுசு எப்படியோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அந்த பார்த்துக்கிட்டு இருந்த சூழலில் இன்னொரு இதை பிரிக்கும்போது அவங்க தாத்தா எழுதி போஸ்ட் பண்ணாத ஒரு கடிதம் ஒன்று கிடைக்குது. அது அவருடைய நண்பர் அந்த மகாதேவன் அப்படிங்கிறவருக்கு தான் அந்த கடிதத்தை கடைசியாக எழுதியிருக்கிறாரு. அப்போது இவங்கெல்லாம் ஒரு கேம்பில் இருக்கும்போது தான் அவங்க தாத்தா இறந்துருக்கிறாரு. அப்போது சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எழுதப்பட்ட கடிதம் அப்படிங்கிறது இந்த கணேசன் சாருக்கு தெரிய வருது. அந்த கடிதத்தை பிரித்து அவர் படிக்கிறாரு. படிக்கும்போது அதில் அவர் எழுதப்பட்டிருக்கு, இந்த தேசம் சுதந்திரத்துக்காக நாம் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம வீட்லேயே நமக்கு இவ்வளோ மரியாதை இல்லை, உயிரோடு இருக்கிறதே நம்ம வேஸ்ட்டு, ஏன் வந்து இங்கே வந்து இந்த பிறந்தோம், இங்கே ஏன் இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்கோம், இன்னைக்கு அளவுக்கு நான் வந்து உயிரோடு இருக்கிறது ஒன்று தான் எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா அவங்களோட மகன் மகள் இவங்களுக்கெல்லாம் என்னோட சுதந்திரத்தையும் அதுக்காக நான் போராடினதுக்கும் அதோட மதிப்பெல்லாம் என்னால் உணர வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதில் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்குது.
அந்த கடிதத்தை படித்து பார்த்ததுமே கணேசன் சார் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாக்கெட்டில் வச்சுட்டு இது இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நடந்து வர்றாரு. படியில் வரும்பொழுதே அவங்க அப்பா மோகன்தாஸ், அவனுடைய அப்பா, அந்த சுதந்திர போராட்ட தியாகியோட பையன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாங்க சார் நீங்கள் தானா அப்படின்னு கேட்டுட்டு, இவங்கெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, அப்பாவோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோவுக்கு அவ்வளோ மரியாதை. அதுக்காக அங்கேருந்து ஆள்லாம் வந்திருக்கிறாங்க கண்காட்சியில் வைக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு அரிய புகைப்படம் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. இப்போ கணேசன் சாருக்கு ஒரு சங்கட்டமாக அப்படியே போய் வருத்தத்தோடு நிற்கிறாரு. ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கடைசியில் இப்படி இறந்துருக்கிறாரே, வெறுத்து போய் இறந்துருக்கிறாரே அப்படிங்கிறது அவரோட மனசில் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நிற்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கூட ஏதோ ஒன்று தேடி தான் சார் வந்திருக்கிறாருன்னு அவங்க அப்பா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஆளுங்க கிட்ட சொல்கிறாரு. என்னது சார் அது பேர் என்ன அப்படிங்கிறாரு. அந்த தக்லிங்கிற வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ தேடினாங்க, ஆனால் இவர் அது பேர் என்ன அப்படிங்கிறாரு. இவர் தக்லி, அதான் சார், அதை தான் தேடி வந்திருக்கிறாரு, கிடைச்சிருச்சா சார் அப்படின்னு கேட்குறாரு. கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு. சரி ஓகே சார் வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை அந்த சுதந்திர போராட்ட தியாகியோட மருமகள் வந்து வச்சு துணி எடுத்து தொடச்சிட்டு இருக்காங்க. இவர் அந்த தக்லியை எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த ஃபோட்டோவில் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த புகைப்படம் தெரியுது. இதோட அந்த கதை முடியுது. இதுதான் நாம் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த தக்லி அப்படிங்கிற ஒரு கதையுடைய சுருக்கம். இதுபோல் இன்னும் நிறைய கதைகள் நம்ம சேனலில், கதைகள், இந்த கரும்பலகை கதைகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நிறைய கட்டுரைகள், இந்த புத்தகத்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே நாம் இந்த சேனல் வழியாக நம்ம தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நன்றி.